அல்லது ராகு அல்லது லக்கணத்தில் கேது அல்லது ராகு இப்படி இருந்தால் எப்படி வரும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். பொதுவாக ஒரு ராசியில் இருக்கக்கூடிய அந்த ராசி பகுதியை முழுமையாக ஆக்கிரமிப்பு செய்யக்கூடிய அமைப்பை கொண்டவர்கள் ராகு கேதுக்கள். சொந்த வீடு கிடையாது. அப்போ அது எந்த வீட்டில் போய் உட்காந்துருக்குதோ அந்த வீட்டை தனது வீடாக மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு. அது எந்த கிரகத்திற்கு சொந்த வீடோ அந்த கிரகத்தின் போல செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு. அதேமாதிரி அந்த ராகு கேதுக்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது நடுமத்திய பகுதியில் இருந்ததுன்னா அந்த ராசி முழுவதுமே ஆக்கிரமிப்பில் இருக்கும். இப்போ இங்கே இருக்குது லக்கணத்தில் ராகு அல்லது கேது, இங்கே இருக்குது 15 டிகிரியில் ராகு கேது இருக்குது. இந்த ராகு இது முழுசாக ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கும். ஒருவேளை இங்கே ஒரு 3ஆம் டிகிரியில் இருக்குன்னு வச்சுக்கோமே, இப்போ தான் ராகு உள்ள என்ட்ராய் வெளியே வரப்போகிறார், அல்லது இங்கே என்ட்ராய் இங்கே இருக்கிறார். இந்த ராசியிலேருந்து இந்த ராசிக்கு என்ட்ராய் இருக்கார், அல்லது ராசியிலேருந்து என்ட்ராய் வெளியே போக போகிறார் ஒரு 3ஆம் டிகிரியில், அல்லது 27ஆம் டிகிரியில் இருக்கார். அப்படின்னா இங்கே 30 டிகிரி இங்கே எடுத்துருவார், 12ஆம் இடத்தையும் பாதிப்பார். லக்கணத்தில் இருக்கக்கூடிய ராகுனுடைய டிகிரி வயசு அதாவது அதிகப்படியான டிகிரி வாங்கியிருந்தாங்கன்னா கொஞ்சம் சிரமத்தை கடுமையாக கொடுக்கக்கூடிய சிரமத்தை கொஞ்சம் கம்மியாக கொடுப்பார். ஏன்னா 2ஆம் இடத்துக்கு அந்த சம்மந்தப்படுது. இங்கே லோ டிகிரியில் இருந்தார் ராகு அப்படின்னா இங்கே 12ஆம் பாவம், அல்லது இங்கே லோ டிகிரியில் இருந்தால் லக்கணம். இதனுடைய சுயரூபமெல்லாம் மாறி ராகு கேதுக்களுடைய அமைப்பிலேயே அந்த ஜாதகர் இயங்குவதற்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக அது தரக்கூடிய அமைப்பாக இருக்கும். அப்போ 1ஆம் இடம் 2ஆம் இடம் ராகு கேதுக்கள் இருந்தால் அந்த டிகிரி வயசும் நம்ம பார்த்துக்கணும். நடுமத்திய பகுதியில் இருந்தால் 1ஆம் பாகம், அடுத்து 2ஆம் பாவத்தில் நடுமத்திய பகுதியில் இருந்தால் 2ஆம் பாவம், அது மட்டுமே பாதிக்கும். மற்றபடி அந்த ராசி ஆரம்ப புள்ளியில் இருந்தது அப்படின்னா ரிவர்ஸில் வந்திருக்காங்கன்னு அர்த்தம். ஒரு 27 டிகிரி தாண்டி 27 டிகிரியில் நிற்கிறாங்க அப்படின்னா ரிவர்ஸில் வந்திருக்கக்கூடிய ராகு 12ஆம் இடத்தையும் பாதிக்கிறாரு, ரிவர்ஸில் வந்திருக்கக்கூடிய கேது 12ஆம் இடத்தையும் பாதிக்கிறாரு. இப்போது எப்போ போல நான் சொன்ன மாதிரி தான் முதலே அந்த வேலையை செஞ்சுருவார். அல்லது 2ஆம் பாவத்தில் 27 டிகிரியில் கேதுவோ ராகுவோ இருக்கக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது. எப்படி இருந்தாலும் இங்கே இந்த இடத்துல 3 டிகிரி தள்ளி இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இதனுடைய 7ஆம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இந்த இடத்துல 3 டிகிரி தள்ளி இருக்கும். இப்போ இங்கே 3 டிகிரி ஏறுது அப்படின்னா இங்கே 3 டிகிரி இறங்கி இருக்கும் இந்த இடத்துல தான். அப்போ இங்கே 2ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய ராகு கேதுக்கள் இங்கே 7 கெடு 8 கெடு 9 கெடும். அப்போ இந்த ராகு கேதுக்களுடைய அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது 7, 8 இருந்தால் 1, 2 இருந்தால் மட்டும்தான் பாதிப்பை தருமானா 12 இருந்தாலும் இந்த மாதிரியான பாதிப்புகளை தருவதற்கு வாய்ப்பாக இருக்கிறது. சரி, 4 கேது இருக்கு சார் அல்லது ராகு இருக்கு. நன்மையான இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய 3, 6, 10, 11 பார்ப்போமே. 3ஆம் இடத்துல ராகு, அதே லக்னம் ராகு இங்கே